Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம கிறிஸ்பியான தக்காளி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மாவு அரைச்சு உடனடியாக இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம். புளிக்க வைக்க தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்காக நான் அரை கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். கூடவே அரை கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தக்காளி தோசை செய்கிறதுக்காக நான் 2 தக்காளி இந்த சைஸில் எடுத்திருக்கேன். கனிஞ்ச பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, இவ்வளோ சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா கிரைண்ட் ஆனதும் நாம் ஊற வச்சிருந்த அரிசியில் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். மாவு ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கோஸாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மீதி இருக்கிற அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதே மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்துடலாம். அதையும் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, இவ்வளோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரவா தோசை கன்சிஸ்டன்சியில் வர்றது மாதிரி தேவைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி ரவா தோசையை ஊற்றுறது மாதிரியே இந்த மாவை ஊற்றி எடுத்துடலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.